தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்த தமிழ்நாடு 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 10.83% என ஒன்றிய அரசு தகவல். இரட்டை இலக்க வளர்ச்சி சாதனை என்பது தொடக்கம்தான் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மக்களின் துணையோடு இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி என்று திட்டவட்டம். மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்டமாக நாளை 142 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு. மாலை வெளியாகிறது 5 மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஆயிரம் தேர்தல் அலுவலர்களுக்கு சென்னையில் நாளை பயிற்சி. வாக்குப்பதிவு இயந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும் என விளக்கம். நீலகிரி, கோவை உள்ளிட்ட இடங்களில் வரும் 30ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 102 டிகிரி வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திராவில் நிலவும் மின்தடையால் ஜெனரேட்டர்களின் தேவை அதிகரிப்பு. ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் அலைமோதும் கூட்டம். ஐந்து மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகும் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட மாட்டாது. விலையை உயர்த்தும் திட்டம் இல்லை என ஒன்றிய பெட்ரோலியத்துறை உறுதி. எரிபொருள் விலை உயர்வால் விமான சேவையை தொடர்வதில் சிக்கல். ஒன்றிய விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு விமான நிறுவன கூட்டமைப்பு கடிதம். மதுரையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். ஏராளமான பெண்கள் தாலிக்கயிற்றை மாற்றி வழிபாடு. அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து. ஐ. பெரியசாமி தரப்பு வாதங்களை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாகர்கோவிலில் எலுமிச்சை விலை கிலோ 300 ரூபாயாக உயர்வு. மானாமதுரையில் ஒரு இளநீர் 100 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள கோவில் யானைகளுக்கு சிறப்பு ஏற்பாடு. ராமேஸ்வரம், மயிலாடுதுறையில் பிரத்யேக நீச்சல் குளத்தில் குளித்து மகிழ்ந்த யானைகள். பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கஞ்சா பறிமுதல். பயணி ஒருவரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. பூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்வு. ஏராளமான திருநங்கைகள் கோவில் பூசாரியிடம் தாலி கட்டி வழிபாடு. பணம் பெற்றுக்கொண்டு வேலை வழங்கிய புகாரில் அமைச்சர் கே.என். நேருவுக்கு எதிராக வழக்கு பதிய உத்தரவிடவில்லை. புகார் மீது மட்டுமே வழக்கு பதிய ஆணையிட்டதாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி விளக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைவு. சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. தேர்தல் வெற்றி தோல்வியை ஏற்கும் பக்குவம் இளைஞர்களிடம் ஏற்பட வேண்டும். சிலரின் சமூக வலைதள பதிவுகள் அதிர்ச்சியளிப்பதாக ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் கவலை. கொடைக்கானல் அருங்காட்சியகத்தில் பழங்கால கார்களை கண்டு ரசித்த முதலமைச்சர். அரிதான கார்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி.
சிக்கிம் மாநிலத்தில் சிறுவர்களுடன் கால்பந்து விளையாடி மகிழ்ந்த பிரதமர் மோடி. மாநிலம் உருவான 50வது ஆண்டு விழாவில் 4000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல். கேரளாவில் மருத்துவ மாணவர் உயிரிழந்ததை கண்டித்து முழு அடைப்பு. பேருந்துகள் பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் உணவு கிடைக்காமல் பயணிகள் பரிதவிப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கை நீதிபதி ஸ்வர்ணகாந்தா விசாரிக்க எதிர்ப்பு. விசாரணையை புறக்கணித்து சத்தியாகிரக போராட்டம் அறிவித்தார் கெஜ்ரிவால். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் ஈடுபட்டதாக 9400 வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம். உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தரப்பில் விளக்கம். 10 கோடி பார்வைகளை கடந்தது பவர் ஹவுஸ் லிரிக்கல் வீடியோ. கூலி படத்தின் மோனிகா பாடலை தொடர்ந்து பவர் ஹவுஸ் பாடலும் சாதனை. தொடர்ந்து 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்று பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முதலிடத்தை தமிழ்நாடு தக்க வைத்துள்ளதாக ஒன்றிய புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதல் முறையாக 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியது. 11.19% பொருளாதார வளர்ச்சியை எட்டியதன் மூலம் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் முதலிடம் என்ற பெருமையையும் தமிழ்நாடு பெற்றது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையின் அடிப்படையில் 2025-26 நிதியாண்டிலும் 10.83% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்று தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளது. ஒட்டுமொத்த இந்தியாவின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 7.4% உள்ள நிலையில் அதிலிருந்து தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 3%க்கும் மேல் அதிகரித்து 10.83% காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசின் வலுவான கொள்கை கட்டமைப்பு, மீள்திறன் கொண்ட தொழில்துறை அடித்தளம், வலுவான உட்கட்டமைப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு ஆகியவையே தமிழ்நாட்டின் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அதிமுக ஆட்சி நடைபெற்ற 2016 முதல் 2021 வரையிலான 5 ஆண்டுகளில் ஆண்டு சராசரி பொருளாதார வளர்ச்சி 5.21% இருந்த நிலையில் 2021 முதல் 2026 வரையிலான 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு 3.86% அதிகரித்து 9.07% உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு முந்தைய சராசரி வளர்ச்சி 7.18% இருந்ததோடு ஒப்பிட்டால் கடந்த 5 ஆண்டுகளில் 1.89% அளவுக்கு அதிகரித்துள்ளது. 2024-25 ஆண்டில் 31,19,000 கோடியாக இருந்த தமிழ்நாட்டின் மாநில உள்நாட்டு உற்பத்தி 2025-26 ஆண்டில் 35,29,000 கோடியாக அதிகரித்துள்ளது. 2023-24 மற்றும் 2024-25 ஆகிய 2 ஆண்டுகளில் எதிர்மறை வளர்ச்சி விகிதத்தை கொண்டிருந்த வேளாண் துறை 2025-26 ஆண்டில் 9% அளவுக்கு வலுவான வளர்ச்சியை எட்டியுள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலேயே மிக வேகமான 13.16% என்ற வலுவான வளர்ச்சி விகிதத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி மாநில தனிநபர் வருமானம் 4,08,000 ரூபாயாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இரண்டு ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தி காட்டியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்றும் உறுதி தெரிவித்துள்ளார்.
ஒன்றிய அரசின் புள்ளியியல் அமைச்சகத்தின் ஆய்வறிக்கை அடிப்படையில் தொடர்ந்து 2 நிதியாண்டுகளாக தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு என்றாலே சாதனை சாதனை சாதனைதான் என தெரிவித்துள்ளார். வார்த்தையில் சொன்னதை எண்களிலும் நிரூபித்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ள அவர், முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமது சிறப்பான நிர்வாகத்திற்கு உழைப்பால் துணை நின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடக்கம்தான், மக்கள் துணையோடு இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி என்றும் கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நமது போட்டி மற்ற மாநிலங்களுடன் அல்ல, தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, இந்திய அளவில் இது அதிகம் என்பதை கடந்து ஏற்கனவே உயர்ந்துள்ள மாநிலம் இவ்வளவு வேகத்தில் வளர்வது உலக அளவில் அரிது என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 20 ஆண்டுகள் இப்படியான வளர்ச்சி நடந்தால் சீனா, தென்கொரியா போன்ற வளர்ச்சி தமிழ்நாட்டிலும் சாத்தியம் என உறுதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு போன்ற பிரச்சினைகள் இல்லாவிட்டால் இந்த வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் என்றும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா குறிப்பிட்டுள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் நியமனத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 உதவி மற்றும் இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நியமனத்திற்கு லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யும்படி தமிழ்நாடு டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட கோரிய வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யாத லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அதிமுக எம்பி இன்பதுரை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். இதனிடையே அதிகாரிகள் நியமன முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென தமிழ்நாடு அரசும் அமைச்சர் நேரு தரப்பிலும் மறு ஆய்வு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த 3 வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வு ஒன்றாக விசாரித்தது. அப்போது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கும் முன்பு தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க வாய்ப்பளிக்கப்படவில்லை என கே.என். நேரு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது புகார் மீது மட்டுமே வழக்கு பதிய உத்தரவிட்டோம், குறிப்பாக நேரு மீது வழக்கு தொடர உத்தரவிடவில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் வழக்கில் விரிவான வாதங்களை வைக்க வேண்டியிருப்பதால் 3 வழக்குகளையும் ஜூன் 4ஆம் வாரத்துக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் தூங்கா நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலை நடைபெற்றது. அதையொட்டி 10 டன் வண்ண பூக்களால் திருக்கல்யாண மேடை அலங்கரிக்கப்பட்டது. இதையடுத்து மணக்கோலத்தில் எழுந்தருளிய மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரருக்கு காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் ரிஷப லக்னத்தில் வேத மந்திரங்கள், மங்களவாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண நிகழ்வு நம்ம வீட்டு கல்யாணம்னு இதை நினைப்பாங்க. இந்த கல்யாணத்தில் நினைக்கிறப்ப எப்படி தெரியுங்களா, இது மீனாட்சி கல்யாணம் மட்டுமில்லை, இது நம்ம வீட்டு கல்யாணம். இந்த திருமணத்தின் போது சமையல் பண்ணுறதுக்கு தனியாக ஆள் போட மாட்டாங்க. நம்ம ஆட்களே போய் பொருள் கொண்டு போய், அருவாள் பனை கொண்டு போய், காய்கறி நறுக்கி கொடுத்து, வந்தவங்களுக்கு பரிமாறி இலை எடுத்து, இது எங்கள் வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த அழகு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். மதுரை மக்களுக்கு கிடைத்த ஒரு மங்களகரமான விழா எது என்று கேட்டால் மீனாட்சி திருக்கல்யாணம் தானுங்க. பவளக்கணிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்க மீனாட்சியம்மன் கழுத்தில் வைரக்கல் பதிக்கப்பட்ட திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. அப்போது விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பெண்களும் தங்களது திருமாங்கல்ய கயிறை புதிதாக மாற்றிக்கொண்டனர். எனக்கு திருமணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. இந்த மீனாட்சி சொக்கநாதர் கல்யாணத்தை இன்னைக்கு தான் வந்து நான் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்கள்லாம் காய்ச்சா இருந்துச்சு. இதுதான் வருஷ கல்யாண நாள். கல்யாணமாகி 2 மாதம் ஆயிருக்கு.
இங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து மாற்றணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்து நாங்கள் மாற்றிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 months ஆகுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்து மாற்றுறது ரொம்ப ஹாப்பியாக. சரி சார், தாலி மாற்ற வந்திருக்கேன். தாலி மாற்றுறது வந்து ஒரு கணவனுக்காக மாற்ற வரல. அதாவது எங்களுடைய சாஸ்திரப்படி நாங்கள் வந்து நித்திய சுமங்கலி, தீர்க்க சுமங்கலி இருக்காங்க, அவங்க கணவன் உள்ளவங்க. நாங்கள் நித்திய சுமங்கலி, நாங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம், சுமங்கலியாக ஆசீர்வாதம் பண்ணுவோம். அதுக்காக மதுரை மீனாட்சியை நினச்சி இன்னைக்கு நான் தாலி மாற்ற வந்திருக்கிறேன். லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் குவிந்துள்ளதால் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக பழமுதிர் சோலை திருவருள் முருக பக்தர்கள் சபை சார்பில் 25ஆம் ஆண்டாக 1.5 லட்சம் பக்தர்களுக்கு திருக்கல்யாண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. பரவ மார்க்கெட்டு, காய்கறி மாட்டுத்தாணி மார்க்கெட்லேருந்து நம்மளுக்கு 8 டன் காய்கறி கொடுக்குறாங்க. நம்ம மதுரை பக்தர்கள், வெளிநாட்டிலேருந்து வர்ற பக்தர்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 10 டன் வரைக்கும் அரிசி, 4 டன் முந்திரி பருப்பு, 4 டன் சமையல் எண்ணெய்கள், பலசரக்கு பொருட்கள் இந்த மாதிரி கொடுக்கறதுனால இவ்வளோ பெரிய திட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்துகிறோம். கோயில் திருவிழாவில் ஊரே திருவிழா, எல்லாரும் ஜாதி மதம் பார்க்காம வந்து கலந்துக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, சாமியை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் மதுரைக்காரங்களுக்கு ஒரு அழகு இருக்குது. சாமிக்கே கல்யாணம் பண்ணி ஊருக்கே சாப்பாடு போடுற அழகு பார்க்குற மதுரைக்காரங்க கூட நாங்களும் சேர்ந்து இந்த சேவை செய்யறதுல ரொம்ப சந்தோஷமாக. நாளை மாசி வீதிகளில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் வலம் வரும் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து மே 1ஆம் தேதி சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற உள்ளதால் மதுரையே விழா கோலம் பூண்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் இளநீர், தர்பூசணி, கிருணி உள்ளிட்ட நீர்ச்சத்துள்ள பழங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சுட்டெரிக்கும் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பழச்சாறுகளை அருந்த மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக சென்னையில் இளநீர், தர்பூசணி, கிர்னி உள்ளிட்ட நீர்ச்சத்துள்ள பழங்களை வாங்குவதும் அவற்றை பழச்சாறாக எடுத்துக்கொள்வதும் அதிகரித்துள்ளது. பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது, ஒன்றுமே முடியல. ரொம்ப தண்ணி தாக்கம் இருக்குது, ரொம்ப தர்ஸ்டியாக இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணும். அதில் வாட்டர் மெலானு, இளநீ, நுங்கு, மெலாம்பழம், நல்லா ஐஸ் பொருள், அந்த மாதிரி நல்லா கூலிங்கான ஐட்டமாக சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா வெயிலேருந்து காக்க முடியும். இல்லைனா இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ சூடு கட்டி மாதிரி வருது. நம்ம உடம்பை காத்துக்கணும்னா நம்ம வாட்டர் மெலானு, நுங்கு, ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் வெயிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். வெயில் தாக்கத்தால் உடலில் ஏற்படும் அலர்ஜிகளை தடுக்க செயற்கையான குளிர்பானங்களை விட இயற்கையான பழங்களே உதவுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். பழம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாக பார்க்குறோம், அது ஒரு பழம் நம்ம கண்ணு எதிர பார்த்துட்டு அதில் ஒன்றுமே இல்லை, அது வெட்டினா அது இயற்கையாக இருக்குது, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ ஜூஸை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது, அது உள்ள என்ன கெமிக்கல் போடுறாங்க, எங்கே ப்ரிப்பேர் ஆகுது, என்ன அனலைஸ் ரிப்போர்ட்டு, அதில் உண்மையாலே அந்த கண்டென்ட் தான் இருக்கா, அது சைடு எஃபெக்ட் என்னது, எதுவுமே நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது. அது ஃபுல்லாகவே டூப்ளிகேட்டு, ஃபேக்கு. கோடை சீசன் என்பதால் பழங்கள் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக 1 கிலோ தர்பூசணி 30 முதல் 40 ரூபாய் வரை விற்பனை செய்வதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். விலை அதிகமாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஓரளவு கம்மியாக இருந்தது, இப்போ ரொம்ப காய் இல்லாததுனால விலை அதிகமாகிடுச்சு. போன வருஷம் என்ன ஒரு 1.5 லட்ச ரூபாய் இருந்தால் எடுத்துடலாம், இப்போ அதுவே எனக்கு கிலோ கணக்கா. போன வாட்டி ஒரு 12 ரூபா இருந்தது, நாங்கள் 20 ரூபாய்க்கு விற்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே 30 ரூபா 32 ரூபா வந்துடுது. அதை எடுத்துன்னு நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லி விற்க முடியல. கோடை காலத்தில் ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற பாதிப்பில் இருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள குளிர்பானங்களை விட நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்துள்ள பழங்களை அதிகளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் கண்டிப்பாக பழச்சாரோட பழமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இப்போ தர்பூசணியாக இருந்தாலும் தர்பூசணி பழமாக சாப்பிட்டாங்கன்னா அதில் நார்ச்சத்து கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கு வயிறு உபாதைகள்லாம் வராமல் இருக்கும். மோஷன் போகிறதும் ஃப்ரீயாக போவாங்க, அந்த தொந்தரவு இருக்காது. ஏன்னா வெயில் காலத்தில் மெயினாக வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாக இருக்கும், பெரியவங்களும் மலச்சிக்கல் இதுதான் வரும். ஸோ இவங்களுக்கு ஜூஸாக குடிக்கிறத பழமாக சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் இந்த வெயில் காலத்தில் என்ன வரும்னா ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. மலக்குடலில் பிரச்சனை, ஸ்ட்ரோக் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீர் பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு நிறையா தண்ணி பருகணும். ஜூஸாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, ஆனால் அதோட பழமாக எடுக்கிறது தான் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் மிக ஆக சிறந்தது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் மருத்துவர்களின் அறிவுரையை ஏற்று நீர்ச்சத்து மிகுந்த பழங்களை உட்கொள்வதே கோடை வெயிலை ஆரோக்கியமாக கடக்க உதவும். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வேலுவுடன் செய்தியாளர் பாலாஜி. சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் விசில் சின்னம் வெற்றி பெறும் என தாவேகா மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்திருந்த நிலையில் அவர் பிரம்மாண்டமான கனவு காண்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் உலகளவில் முதலில்
பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திய தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான் நடைபெறப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். ஆயிலராக இருப்பார், சில இடத்துல வந்து ஃபெசிலிட்டேட்டராக இருப்பார், சில இடத்துல வந்து ஃபால்ட்டி பிளேயராக இருப்பார், அதெல்லாம் கரெக்டு. பட் 200 தாண்டி விசில் போகும் அப்படின்றதெல்லாம் இது ஓவரான சத்தம். இது விசிலான சாதாரண சத்தம் இல்லை, இது அபரிதமான சத்தம். அந்த சத்தம் வந்து விசில் சத்தம் இல்லை, இவர் சொல்றது பார்த்தா பாம் சத்தம் மாதிரி சொல்றாரு. 200 அது 200 விசிலுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அந்த தாண்டி அவ்வளவு பெரிய சத்தத்தெல்லாம் போட முடியாது. இது வெடி சத்தம் மாதிரி சொல்றாரு, வெடிக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அதனால விசில் சத்தம் 200 எல்லாம் தாண்டதுன்றது ஒரு மிக பிரம்மாண்டமான கனவு. அது அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு கோட்டை கட்டுவதுன்றது ஒரு எப்படிப்பட்ட கனவுன்றது எல்லாருக்கும் புரியும். இது ஜாலியோ ஜாலியோ ஜிம் கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.